Welcome all of you to my video. In this video we are going to see chapter 7 mensuration exercise 7.287. A solid sphere and a solid hemisphere have equal total surface area. Prove that the ratio of their volume is 3√3:4. பாருங்க, TSA of sphere is equal to TSA of solid sphere. Hemisphere கொடுத்துட்டாங்க. ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இருக்குது. TSA சேமாக இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ரேஷியோ வால்யூம் வந்து இதுன்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும். 3√3:4 சொல்லிட்டு காட்டணும் நம்ம இப்போ. ஸோ TSA ஸ்பியர் ஃபார்முலா நம்ம தெரியும், 4πr1² அண்ட் R1 ஏன் போட்டே நமக்கு புரிஞ்சிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து ஸ்பியருக்கு ஒரு வால்யூம் இருக்கும் அண்ட் ஹெவி ஸ்பியருக்கு ஒரு வால்யூம் இருக்கும். ரெண்டுமே வேறு வேறு ஷேப்ஸ். ஸோ அதனால் ரெண்டுத்துக்குமே வேறு வேறு வால்யூம் தான் இருக்க போகுது. ஸோ அதனால் வேறு வேறு ரேடியஸ் தான் இருக்கும். அதனால் நம்ம வந்து R1 வந்து போட்டிருக்கோம். ஸோ இந்த ஹெவி ஸ்பியருக்கு R2 போட்டுக்கிறேன். ஸோ 3π ஃபார்முலா 3πr2² போட்டுக்கலாம். 3πr² ஃபார்முலா ஹெவி ஸ்பியருக்கு R2ன்னு போட்டேன், அவ்வளோதான். அந்த இதுக்கு வந்து 4πr² ஃபார்முலா R1 போட்டிருக்கேன், அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு R1/R2 கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன பண்ணணும்னா இது இந்த பக்கம் அண்ட் இது இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. ஸோ அப்போ R1²/R2² இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா, அந்த பக்கம் போகும்போது 3π இருக்குது, மேலே கீழே வந்து 4πன்னு வந்துடும். ஸோ π கேன்சல், திஸ் இஸ் 3/4 ஆகும். ஸோ R1/R2 என்ன வரும்னா, இதுக்கு ரூட் எடுத்தால் இது வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம் ரெண்டு பக்கமும். ஸோ இது ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா R1/R2 வந்துடும். இங்கே வந்து √3/√4க்கு வந்து ரூட் எடுத்தால் 2ன்னு வரும். ஸோ இதுதான் ரேஷியோ ஆஃப் தேர் ஏடி. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஸ்கொயர் ரூட்ஸ் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு சைட்ஸுமே ஸ்கொயர் ரூட் எடுத்துடுறேன். ஸ்கொயர் ரூட் எடுத்தால் இது ஸ்கொயர் ரூட் ஆகும்போது √R1² என்னன்னா R1 வரும். அதுபோல் √R2² என்னன்னா R2ன்னு வரும். ஸோ அதுதான் இது. தென் √3க்கு வந்து ரூட்டு போகாது, அதனால் √3 அப்படியே போட்டிருக்கு. அண்ட் 4க்கு ரூட்டு போகும். ஸோ அதனால் 2ன்னு வரும். அவ்வளோதான். ரேஷியோ ஆஃப் ரேடியோ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எதுக்காக நான் ரேஷியோ கண்டுபிடிச்சேன்னா, இதை நமக்கு வால்யூம் ஃபார்முலா ஷிஃப்ட் பண்ணிடலாம். ஸோ வால்யூம் ரெண்டுத்தோடைய வால்யூமும் பாருங்கள். இப்போ நான் ஃபஸ்ட்டு வால்யூம் எது எடுத்துக்கிறேன்னா ஸ்பியரோடையது, ஏன்னா அங்கே தான் R1 போட்டிருக்கேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வால்யூம் ஸ்பியரோடையது எடுத்துக்கிறேன். ஸோ ஸ்பியருக்கான வால்யூம் வந்து 4/3R1³ வரும். அண்ட் ஹெமிஸ்பியருக்கு 2/3/R2³ வரும். ஸோ R2 ஏன் போட்டேன்னா அது ஹெமிஸ்பியருக்கு நான் ரேடியஸ் வந்து R2ன்னு எடுத்துட்டேன். ஸோ அதனால் ஃபார்முலாலே R2 தான் போடணும் அதுக்கு. ஸோ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணணும், ஏன்னா ரேஷியோ கட்டிருக்காங்க. ஸோ V1/V2 இஸ் ஈக்குவல் டு 4/3πR1³/2/3πR2³. இப்போ என்ன வரும்னா, இந்த 3 கேன்சல் ஆகும், 4 × 2 கேன்சல் ஆச்சா 2 மட்டும் வரும். ஸோ π கேன்சல் ஆகும். 2 × R1/R2³ ஆக்சுவலாக R1³/R2³ நம்ம எப்படி எடுக்கலாம்னா R1/R2³ எடுத்துக்கலாம். நோ சேஞ்சஸ். ஸோ இதுலேருந்து சேஞ்சஸும் கிடையாது. ஸோ அதனால் நான் ஸ்ட்ரைட்டாக எழுதியிருக்கேன். இப்போ நம்ம R1/R2 வேல்யூ தான் கண்டுபிடிச்சிடணும். ஸோ இதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா பாருங்கள் என்ன கிடைக்கும்ட்டு. ஸோ V1/V2 இஸ் ஈக்குவல் டு 2 × √3/2³ வரும். √3/2³. ஸோ இது என்ன ஆகும்னா 2 √3 ரெண்டு தடவை ஸ்கொயர் பண்ணாலே √3 × √3. ஸோ இது 3 தடவை √3. ஸோ √3 × √3 × √3ன்னு வரும். ஃபார் இதுக்கு √3/3க்கு அதாவது இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வரும். √3/3/2³ வரும். ஸோ √3/3 இதுதான் வேல்யூ. ஸோ 2 √3 மட்டும் மல்டிப்ளை அது வெறும் 3 ஆயிரும். ஸோ 3√3 வரும். ஸோ 2 × 3√3 கீழே வந்து 2 × 2 × 2. ஸோ அப்போ ஒரு 2 கேன்சல். அப்போ V1/V2 என்ன வரும்னா, மேலே 3√3 இருக்குது, கீழே என்ன 2 2s இருக்குது. ஸோ 4 ஆயிரும். ஸோ பாருங்களேன் 3√3/4 வந்துட்டா. ஸோ ரேஷியோவில் என்ன V1:V2 இந்த 3√3:4. ஸோ அங்கே கேட்டிருந்தால் அந்த ரேஷியோவே வந்துட்டு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு சொல்லி இந்த சம்மை நீங்கள் முடிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான், அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டவுட்ஸ் இந்த காமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.